peacemakers of Christo. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பைபிள்ல நம்ம பார்க்கிறோம், நிறைய பேரு சாதாரண மனிதர்கள் கூட சிறந்த மனிதர்களாக, ஒரு ஒப்பற்ற மனிதர்களாக, ஒரு பலசாலியான மனிதர்களாக மாறுகிறார்கள். எப்பொழுது கடவுள் அவர்களுடைய வாழ்க்கையில எப்பொழுது அடியெடுத்து வைக்கிறாரோ அந்த வேளையிலிருந்து அவர்கள் சிறந்த மனிதர்களாக மாறி போகிறார்கள். இந்த பைபிள் we see many become great people, blessed people, anointed people, strengthened people. They become a warrior, they become a successor. How was it possible? They were an ordinary people, but what happened to them? Within a short time they reached where no one was able to reach. For example, we see King Saul. He was just grazing the donkeys, he became a king. We see King David. He was a shepherd man, he was grazing the sheep, but all of a sudden he became a king of Israel and Judah. Likewise, we also see a man called Gideon. சவுல் சாதாரணமாக கழுதையை மேய்த்துக் கொண்டிருந்தவன், ஒரு நாள் அவன் ராஜாவாக மாறி போய் விட்டான். அதே போல ஆடுகளை மேய்த்த தாவீது ஒரு சில நாட்களிலே யூதாவுக்கும் இஸ்ராயலுக்கும் ராஜாவாக மாறி போய் விட்டான். எப்படி நிகழ்ந்தது? அதே போல கிதியோன் என்ற ஒரு மகனை பார்க்கின்றோம். அவனும் சாதாரண குடிசையிலே வாழ்ந்தவன், நெல் பயிர்களை அடித்துக் கொண்டிருந்தவன். He was harvesting in the field and he was beating over the paddy and he was anointed by the Lord. He was called by the Lord. அவன் கடவுளால் அழைக்கப்பட்டான். வா மகனே, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று அவன் அழைக்கப்பட்டான். He was called by the Lord to rescue the people of Israel because there was no leader. அங்கு ஒரு நல்ல தலைவர் இல்லை. அதனால் ஆண்டவர் கிதியோனை அழைக்கின்றார். தெய்வ பிள்ளைகளே, அதற்கு கிதியோன், ஐயோ எனக்கு பயமா இருக்குது, I am in fear, I cannot be the leader. நான் தலைவனாக இருக்க முடியாது, நான் இந்த பிள்ளைகளுக்காக யுத்தம் எப்படி செய்வேன்? நான் என்கிட்ட வலிமையானவர்களே இல்லை. No one is there, a strongest person in among our group, so we cannot fight against any of our enemies, either Philistines or Ammonites. We cannot fight against them. Therefore he just withdrew his call. He got back from the call. அவர் தேவனால் அழைக்கப்பட்டார், ஆனால் அவர் பின்வாங்கி போய்விட்டார். ஆண்டவருடைய அழைப்புதலை அவர் ஏற்கவில்லை. தெய்வ பிள்ளைகளே, கடைசியாக நான் உயிரோடு வாழ்கிற தேவன் என்னை நம்புகிறாயா இல்லையா என்று கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் பலியை அர்ப்பணிக்கிறேன், நீ சாப்பிட்டா, நீ அந்த பலியை ஏற்றுக்கொண்டால் நான் நம்புகிறேன், நீ என்னோடு இருக்கிறாய் என்று. அந்த கிதியோன் அந்த பலியை கொண்டு வந்து அர்ப்பணிக்கின்றான். முழுவதுமாக ஆண்டவராகிய கடவுள் ஏற்றுக்கொள்கிறார், அதை ஸ்வீகரிக்கிறார், அதை சாப்பிடுகின்றார். தெய்வ பிள்ளைகளே, அப்பொழுது கிதியோன் நம்புகிறான் எது வாழ்கிற தேவன் என்று. Gideon said, if you are a living God, if you are our God, I make sacrifices and you have to consume it, you have to eat it, he says. And the Lord says, yes, offer, I will eat it, I will consume it, I am the living God, he says. And therefore he offers and the Lord consumes. And the Gideon started believing in the Lord, believing in the Lord. From that time Gideon felt the presence of the Lord. Gideon felt the presence of the Lord. He conducted the war, he won the war, he had a victorious life, and victory came to the people of Israel. 85,000 people were killed. 85,000 பேர் கொல்லப்பட்டார்கள். அவருக்கு வெற்றி வாய்ந்தது. அவர் வெற்றியடைந்த ஒரு ராஜாவாக மாறினார், வழிகாட்டியாக மாறினார். தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு
கிதியோனை போல ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆனால் நாம் தயங்கி இருக்கின்றோம். நம்ம புடிச்சுக்கிட்ட பணத்தை விட முடியல, புடிச்சுக்கிட்ட பொண்ணுங்களை விட முடியல, புடிச்சுக்கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ப முடியல, புடிச்சுக்கிட்ட கவலைகளை விட முடியல, பிடிச்சுக்கிட்ட தோல்விகளை விட முடியல, பிடிச்சுக்கிட்ட நோய்களை விட முடியல. Today God is calling you, but you are not accept his love, accept his call, because you cannot leave the money which you are holding, you cannot leave the property which you are holding, you cannot leave the bad relationship, illegal relationship that you are holding, you cannot leave away your sins, you cannot leave away your friendship, you cannot leave away your illness, you cannot leave away your worries. You want to live with those worries and die in those worries. அதே கவலையில இருந்துகிட்டு அதே கவலையில செத்து போவதான் உனக்கு பிடிச்சிருக்குது. நீ அதுல இருந்து வெளியே வர முடியல. நீ ஒரு புதிய படைப்பு, ஒரு புனித படைப்பு என்பதை நீ உணராமல் இருக்கிறாய். அந்த மகிமையான தேவனுடைய அந்த அற்புத சக்தியை நீ உணர முடியல. ஏனென்றால் உன்னுடைய உடல் உனக்கு பாரமாக இருக்கிறது, வலியை கொடுக்கிறது. அப்புறம் உன் மனம் சொல்லுது, என்னடா அது அப்படி இப்படி என்று உன்னிட்ட என்னென்னமோ அது பேசி கொண்டிருக்கிறது. Something the mind is talking always and irritating you and make you to get angry. Do not believe the mind, my friends. Do not believe the intellectual capacity that you are having, intellectual power you are having. It all belongs to this earth, but beyond this you have to go. அன்பான பிள்ளைகளே, உன்னுடைய மைண்ட் சொல்லும், உன்னுடைய உடல் சொல்லும், வலியை கொடுக்கும். ஆண்டவரா என்னடா ஆண்டவரே நீ பாத்துக்கப்பான்னு சொல்லிடும். அப்புறம் உன்னுடைய மைண்ட் சொல்லும், மனம் சொல்லும், என்னடா ஜப்பா என்று உனக்கு வெறுப்பை கொடுக்கும், உனக்கு கோபத்தை கொடுக்கும், உனக்கு பயங்கரமான எரிச்சலை கொடுக்கும், உனக்கு எல்லாத்தையும் திட்ட சொல்லும், இல்லைன்னா தவறாக பார்க்க சொல்லும். இந்த மைண்ட, உன்னுடைய இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டியை நீ நம்பாத, இன்டெலெக்சுவல் பவரை நம்பாத, இன்டெலெக்சுவல் எனர்ஜியை நம்பாத. அதையும் தாண்டி ஆண்டவருடைய அருளை பெற உன்னுடைய ஆத்மாவை நீ ஓபன் பண்ணணும். அது உள்ள இருக்குது. இந்த உடலை நம்பாத, இந்த மனத்தை நம்பாதே, உள்ளுக்குள்ளா இருக்கிற ஆத்மாவை நம்பு. அதை அப்படியே பிரகாசமாக ஆண்டவரிடம் பறக்க விடு. அந்த பறந்து ஆண்டவரை பற்றி கொண்டு, ஆண்டவருடைய ஆவியை பற்றி கொண்டு, அது ஒரு புதிய படைப்பாக உனக்குள்ளாய் எல்லா சக்திகளையும், எல்லா வல்லமைகளையும், எல்லா ஆசீர்வாதங்களையும், எல்லா அபிஷேகங்களையும் கொண்டு வருகிற பரிசுத்த சக்தியாக அது மாறும். அது பிரகாசமான ஒளி, அது ஆசீர்வதிக்கும் ஒளி, அது உன்னை சுகமாக்கும் ஒளி, அது உன்னை பலப்படுத்தும் ஒளி. அது சர்வ வல்லவர், அவர் சர்வ லோகாதிபதி, அவர் இந்த உலகத்தை ஆட்சி செய்கிறவர். அவர் உன்னை ரட்சிப்பார், உன்னுடைய கவலைகள் எல்லாம் தீர்ப்பார். உன்னிலே அவர் புதிய படைப்பாக புறாவின் வடிவத்திலே இறங்கி வந்து உன்னை ஒரு புனித நட்சத்திரமாக மாற்றுவார். நீ மகனே மகளே கவலைப்படாதே. இந்த உலகை சார்ந்தவை பற்றி நீ உன்னையே எரித்து கொண்டு வாழாதே. இதையெல்லாம் ஆண்டவர் அகற்றி போடுவார். உன்னை அப்படியே புறாவை போல மாற்றுவார். நீ உன்னத படைப்பாக மாறுவாய். கிதியோன் உன்னத படைப்பாக மாறினான், ஒரு நல்ல நட்சத்திரமாக மாறினான். அவன் இஸ்ராயேல் மக்களை காப்பாற்றுகிறவனா மாறினான். அதே போல நீயும் ரட்சிக்கப்படுவாய், நீயும் மீட்படைவாய், நீயும் ஒரு புனித படைப்பாக மாறுவாய். உன்னையும் ஆண்டவர் ஒரு லீடரா உயர்த்துவார், ஒரு தலைவனா உயர்த்துவார். வெற்றி உனக்கு நிச்சயம். மகனே மகளே, தேவனை நம்பு, உன் ஆத்துமாவை ஆண்டவரிடம் அர்ப்பணி. தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள்.
நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வல்லமையான கரத்தினால் வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 2:30 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும் உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களுக்காகவும் நேர்த்தி திருப்பலி, மரித்த ஆத்துமாக்களுக்காக திருப்பலி, மாசில்லா குழந்தைகளுக்காக திருப்பலி, கிரகோரியன் திருப்பலி மற்றும் சிறப்பு திருப்பலி, நவநாள் திருப்பலியை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய நீண்ட நாள் கருத்துக்களுக்காக, உங்களுடைய ஆழ்ந்த கருத்துக்களுக்காக நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணிக்கின்றோம். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று அர்ப்பணிக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்கள். உங்களுடைய எந்த கருத்துக்களுக்காகவும் தெய்வ பிள்ளைகளை ஒரே குருவானவர் 2 மணி நேரம் ஆண்டவரோடு அமர்ந்து கொண்டு ஆண்டவரை உணர்ந்து கொண்டு ஆண்டவரிடம் பரிந்து பேசுகிறார் என்றால் உங்களுக்கு எவ்வளவு அற்புதங்கள் நடக்கும். பேரை சொல்லி சொல்லி ஜெபிக்கிறார் என்றால் எவ்வளவு அற்புதங்கள் நடக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை அனுப்புங்கள். அதே நம்பருக்கு ₹100 ஒரு திருப்பலிக்கு. உங்களுக்கு எத்தனை திருப்பலி வேண்டும் என்றால் அத்தனை திருப்பலியை அர்ப்பணிக்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதிசய எண்ணெய், நரம்பு பிரச்சனைகள், சுவாச பிரச்சனைகள், ஆஸ்மா, மூச்சிரைப்பு, எலும்பு வலி, தசை வலி, தலைவலி, உடல் உஷ்ணத்தை அனைத்திற்கும் ஒரு 10-20 சொட்டு எடுத்து நல்லா உரசி தேய்ச்சிங்கன்னா உடனே அந்த வலிகள் மாயமாகிவிடும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதனால தெய்வ பிள்ளைகளே, இந்த அதிசய எண்ணெயை நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள். இது தேங்காய் எண்ணெயோ மற்ற எண்ணெயோ கிடையாது. இது ஒரு மூலிகை எண்ணெய், தேவனால் கொடுக்கப்பட்ட எண்ணெய். இதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். கருணை எண்ணெய், தோள்பட்டை வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, கால் வலி, மூட்டு வலி, தலைவலி, தசைப்பிடிப்பு, பக்கவாதம், முடக்குவாதம், மூட்டுவாதத்திற்கு 10-20 சொட்டு வாங்கி எடுத்து நன்றாக தேய்த்தால் எல்லா வலிகளும் 5-10 நிமிஷத்துக்குள்ள மாயமாகிவிடும் தெய்வ பிள்ளைகளே. அதனால இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள். தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் என்று நாங்கள் விசுவசித்து இதை உங்களுக்கு கொடுக்கின்றோம். அற்புதங்கள் நிச்சயம் நடக்கும். இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், எல்லா செய்வினை, மாய மந்திர கட்டுகள், குடும்ப கட்டுகள், தொழில் கட்டுகள், தகடு, தாயத்து, நோய் கட்டுகளிலிருந்து, தொழில் கட்டிலிருந்து விடுதலை கொடுக்கிற வல்லமையான ஜெபம். இது 120 வருடம் பழமையானது. அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு, ஜார்ஜியா தகடு செய்வதற்கு பயன்படுத்திய உன்னத ஜெபங்கள் உடையவை. இதையும் நீங்கள் வாங்கி உங்களுடைய குடும்ப நலனுக்காக பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக அந்தோனியா தகடு, ஜார்ஜியா தகடு செய்து கொடுக்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. அதையும் உங்களுடைய குடும்ப நலனுக்காகவும் தொழில் நலனுக்காகவும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றுமாக இந்த யூடியூப் சேனல் ஜீசஸ் டிவி ஃபாதர் டேவிட், இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க. தேவன் உங்களை மகிமையாக வழி நடத்துவார். மற்றுமாக உங்களுடைய பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணியை எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நீங்கள் தாராளமாக அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். God bless you all. Praise the Lord. Hallelujah.